ஐ விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. இன்னும் ஸ்ரீநகர் 69 கிலோமீட்டருங்க. நானும் இந்தா முடிஞ்சிடும் அந்த முடிஞ்சிடும்னு பார்த்துட்டு இருக்கேன். போய்கிட்டே தாங்க இருக்கு. நம்ம வந்து இப்போ ஜம்முவில் இருக்கோம். ஜம்முலேருந்து நம்ம ஸ்ரீநகர் வந்து லிஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த பையாட்ட கேட்டேன், இவர் வாப்பா தம்பி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதான் வந்து ஜம்முவோட என்ட்ரன்ஸுங்க. இன்னி ஸ்டார்டிங் வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இவர் ஸ்ரீநகர் வரைக்கும் போல் ஒரு 72 கிலோமீட்டர் ஹில்ஸ் வந்து பாதி ஹில்ஸ் அது வரைக்கும் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ போய் பார்க்கலாம். தரம்சாலாலேருந்து நான் ஜம்முக்கு வந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் ரீச் பண்ணேன். நான் வந்து சும்மா கேட்டு பார்த்தேன். சரி நைட்டில் வந்து ஒரு லாரி நின்றுச்சு. நான் சும்மா கேட்டு பார்த்தேன் ஸ்ரீநகர் போகிறீங்களா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க ஸ்ரீநகர்லாம் போல கொஞ்சம் தூரம் பாதி தூரம் நாங்கள் போகிறோம், நான் வந்து ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம ஜம்முலேருந்து நேராக ஸ்ரீநகருக்கு நம்ம வந்து போகிறோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கே பாருங்க, லாரிக்குள்ளே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏர் கூலரை பார்க்குறேங்க. நான் இன்ன வரைக்கும் நான் நிறையா லாரியில் லிஃப்ட் எடுத்து பார்த்துருக்கேன். அவ்வளோ வெயில் அடிக்கும் நினைக்கிறேங்க கீழே ஜம்மு சைடு. ஆனால் ஸ்ரீநகர் கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க. கே பாய் டிவி பார்த்துங்க. இவரு டிவி இருக்கு, ஒரு ஏர் கூலர் வச்சிருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. அப்படியே போலாங்க. நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து கரெக்டா கித்தனை கிலோமீட்டர் ஸ்ரீநகர்? 300. இன்னும் நம்ம வந்து ஒரு 300 கிலோமீட்டர் வந்து நம்ம ஹில்ஸ்ல தான் போகணும். நைட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட்டில் லைட்டு அந்த லாரியோட லைட்டு வச்சு அப்படியே வந்து சாப்பிட போகிறோம். ரோட் சைடில் வந்து இன்னிங்க வந்து ஸ்ரீநகர் இன்னும் இங்கேருந்து 183 கிலோமீட்டர் இருக்குங்க. காலிஃப்ளவர் பஸ். ஸோ இவங்க வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 12 மணிக்கு மேலே தான் எடுப்பாங்க வண்டியை. ஸோ அதனால் எல்லா வண்டியுமே நின்றுருக்குங்க. 12 மணிக்கு மேலே தான் இங்கே வந்து வண்டி எடுப்பாங்களாம். நம்ம அடுத்த ஒரு லிஃப்ட் எடுத்து நம்ம நேராக ஸ்ரீநகர் போகலாம். அப்படி நீ போப்பா, உனக்கு வந்து யார் கொடுக்கலன்னா நானே வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க, அடுத்த ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. இவர் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து போவேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க நம்மளை ட்ராப் பண்ணிடுவாருங்க. நம்ம வந்து ஜம்முலேருந்து நேற்று நான் லிஃப்ட் எடுத்து ஒரு லாரியிலேருந்து வந்தேன்னா. ஸோ லாரியிலேருந்து வந்து இங்கே கரெக்டாக வந்து பையா வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. சுக்ரியா. ஸோ இவர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. நம்ம இப்போ வந்து ஒரு டனலுக்குள்ளே போகிறோங்க. இது வந்து கொஞ்சம் எத்தனை கிலோமீட்டர் லாங்கு? 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டனலுங்க. எல்லா வண்டியும் பாருங்கள் நின்றுட்டு இருக்கு பாருங்க. அங்கே இது வந்து 9 கிலோமீட்டருங்க. அந்த டனல் வந்து எல்லாமே வந்து ஒரு சைடு ஒன் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவாங்க அந்த வண்டி. போகலாங்க. ஒரு வழியாக லிஃப்ட் கிடச்சிச்சு. சுக்ரியா பாய். அவரு நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே ரொம்ப அவர் குஷி ஆகிட்டா. அப்படி நிறைய வண்டி போகும், உங்கள் தமிழ்நாடு வண்டிலாம் ஆப்பிள் லோடுலாம் போவோம் அப்படின்லாம் சொன்னார். அப்படியே போகலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 டனல் தாண்டி தான் நம்ம வந்தோம். அந்த டனலில் வந்து 200 மீட்ரு இந்த மாதிரி தாங்க. இது வந்து 9 கிலோமீட்டருங்க இந்த டனலு. போனாங்க. முடிஞ்சிடும் அந்த முடிஞ்சிடும் பார்த்துட்டு இருக்கேன். போய்கிட்டே தாங்க இருக்கு. பார்த்ததுல இது வரைக்கும் பார்த்ததுல பெரிய டனல் இதாங்க. 200 மீட்டர் 300 மீட்டர்லாம் போயிருக்கேன். 9 கிலோமீட்டருங்க. பெருசுங்க, ரொம்ப பெருசு. வெளிச்சம் தெரிகிறதா?
லாங்குங்க, ரொம்ப லாங்கு. வந்து அன்னதானம் போடுறாங்களா தம்பி, நான் வந்து சாப்பிட போகிறேன், நீயும் வரையாப்பான்னு கேட்டார் அண்ணன். நான் சொன்னேன் அன்னதானமா, என்னடா சொல்கிறீங்க, சாப்பிடாம இருக்கும் போது இதெல்லாம் ஒரு கேள்வியா, போய் சாப்பிட வேண்டியதான். கொச்சு கொச்சு தோடா தோடா ரைஸ், நம்ம சோறு தான் சாப்பிட்ணும். मैं तमिलनाडु से। तो வாங்கியாச்சு. அப்படியே போய் நம்ம நல்ல ஒரு தரமான ஒரு ஃபுட்டுங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து இவர் வந்து கொஞ்சம் தூரம் பாதியிலே நம்மளை இறக்கி விட்டுருவாராங்க. இன்னி ஒரு 2 கிலோமீட்டர் தான் போவார். அதனால் நம்ம இங்கிருந்தே நம்ம லிஃப்ட் எடுக்கலாம். அடுத்த லிஃப்ட் மொதல் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து அடுத்த லிஃப்ட் எடுத்து அப்படியே போகலாங்க. ஸோ இங்கே தாங்க வந்து சாப்பிட்டோம். என்னன்னு தெரியல, இது அன்னதானம் மாதிரி நிறைய ஆர்மி மேன்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படியே போவோம். லெஃப்ட் சைடு போயிடுவாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ தேங்க்யூ 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 பாய், சுக்ரியா, தன்யவாத். ஓகே, பையன் வந்து டைரக்டா வந்து ஸ்ரீநகரே நம்ம போறாருங்க. ஸோ தேங்க்யூ பாய். आपका नाम क्या है? अब्दुल लतीफ. ठीक है भाई, ठीक है. பாருங்க வியூவை காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்பா பா 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 பா, இப்போ கூட ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு இந்த இடத்துல. ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க அடுத்ததுக்கு. ஸோ இது வந்து நேஷனல் ஹைவேனால 4 லைன் வரணுக்காண்டி இது வந்து இப்போ வந்து சிங்கிள் வே தாங்க. ஒரு பக்கம் வண்டி போனால் இன்னொரு பக்கம் வண்டி வரும். 4 வே காண்டி இப்போ ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பில்லர்லாம் முடிச்சிட்டாங்க, மேலே மட்டும் கொஞ்சம் நடந்தாங்க. ரொம்ப இதெல்லாம் கஷ்டம்ப்பா பிடிக்கிறதுக்கு. நம்ம காலையில் வந்தோம் தெரியுமா, அந்த டனல் வந்து 9 கிலோமீட்டருங்க, இது வந்து 13 கிலோமீட்டருங்க. ரொம்ப நேரம் போகணும், அதுவே ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. இது இப்போ தான் ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் உள்ள. இந்த டனல் வந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க, 13 கிலோமீட்டர் லாங்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லே இருக்கிறதுலே ரொம்ப ஹை டிஸ்டன்ஸான டனல் வந்து இந்த டனல் தாங்க. 13 கிலோமீட்டருங்க, போய்கிட்டே இருக்கு. இன்னும் ஸ்ரீநகர் 69 கிலோமீட்டருங்க. ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த ரோடு வந்து ஃபிளாட்டா இருக்குங்க. நம்ம காஷ்மீர்லேயே வந்து ஸ்ரீநகரை சுற்றி கொஞ்சம் அரௌண்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த ஏரியாவை சுற்றி. அப்புறம் மவுண்டன்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிளெயினாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்து ஸ்ரீநகர் ரீச் ஆகிடுச்சுங்க. தேங்க்யூ பாய். அடுத்து நம்ம வந்து ஸ்டே தரணும். எங்கே டென்ட் போட முடியும் என்னன்னு ஒன்றும் தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்ரீநகரில் இருக்கோங்க. ஸோ ஸ்ரீநகரை வந்து நம்ம வந்து மறுபடியும் விசிட் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து குல்மார்க் நான் போகிறேன். ஃபஸ்ட்டு குல்மார்க்கு லெஃப்ட் சைடெலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு, பாகிஸ்தான் பார்டர் சைடெலாம் முடிச்சுட்டு அடுத்து ஸ்ரீநகரை விசிட் பண்ணலாங்க. ஸோ இப்படியே இந்த சைடு ரோட்டில் தான் குல்மார்க் இருக்குது. அப்படியே நம்ம அந்த சைடு போகலாம்.